தமிழ் புத்தாண்டு இந்த புது வருடத்தில் நமக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும், பணம் சேர ஆரம்பிக்கணும், நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வற்றாத செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளை தினம் பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் நாள், அதாவது தமிழ் வருடத்தின் முதல் நாள். 12 வருடங்களுக்கு பிறகு சூரிய பகவானும் குருவும் ஒரே ராசியில் பயணம் செய்ய போகிறார். இது 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு அன்று இந்த 3 பொருளை நீங்கள் குறிப்பாக பூஜையில் வைக்கும் பொழுது இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வற்றாத செல்வளம் பெருக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பணம் சேர்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கடன் சுமையிலிருந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம். ஸோ அந்த 3 பொருட்கள் என்ன? அதே மாதிரி இந்த சித்திரை முதல் நாள் கனி காணுதல் அப்படின்ற ஒரு பழக்கமும் இருக்கும். ஆல்ரெடி இந்த கனி காணுதல் பழக்கம் இருக்குன்றவங்க தொடர்ந்து செய்யுங்க. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பழக்கம் இல்லை செஞ்சதில்லைன்றவங்க இந்த வருடம் கட்டாயம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றம் வர ஆரம்பிக்கும், நல்ல ஒரு செல்வளம் பெருக ஆரம்பிக்கும். இந்த கனி காணுதல் ஆல்ரெடி நான் பதிவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த பதிவு கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பொருளையும் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த கனி காணுதல் கூடவே ரொம்ப எளிமையான விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வற்றாத பண வரவு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். அந்த பணம் சேரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு சில வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு சீக்கிரமாகவே அதை நம்மக்கிட்ட வந்தடையும். ஸோ அது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம செல்வம் பெருக இந்த குரோதி தமிழ் வருட பிறப்பில் நம்ம என்ன விஷயங்கள் செய்யணும், எந்த 3 பொருட்களை பூஜையில் வைக்கணும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் வருட பிறப்பு வளர்பிறை சஷ்டியில் இருக்குது. ஸோ முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்க நமக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அது கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க. ஸோ அதையும் செய்யலாம். இந்த மாதிரி பல விசேஷங்கள் இந்த வருட பிறப்பில் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தமிழ் புத்தாண்டு நாளில் குறிப்பாக நீங்கள் சித்திரை கனிக்காணுதல் பண்ணுறவங்க இந்த சஷ்டியோடு சேர்ந்து நம்ம காலை வேளையில் இந்த கனிக்காணுதல் செய்கிறதுனால உங்களுக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களும் சேரும். அது மட்டும் இல்லை, இந்த கடைசி நாள், வருடத்தோட கடைசி நாளில் மாலை 6 மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரு பொருளை வச்சு வழிபாடு செய்கிறதுனால அனைத்து செல்வ வளங்களும் சேரும், பணம் சேரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பதிவில் போட்டிருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் நாள் நிலைவாசலில் ஒரு பொருள் தூவி விடுங்க, நமக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக்கும், செல்வ வளங்கள் சேரும் அப்படின்றதுனால அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சித்திரை கனி காணுதல் பற்றி தனியாக ஒரு பதிவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வீடியோட எண்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க, டைம் இருக்கவங்க அதையும் போய் பார்த்து அதையும் மறக்காமல் இந்த நாட்களில் செஞ்சு முடிச்சுடுங்க. நல்ல உங்களுக்கு செல்வ கடாட்சம் பெருகிறது மட்டும் இல்லை, வீட்டில் பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நம்ம காலை வேளையில் எப்பொழுதும் போல சித்திரை கனி காணுதல் அதை ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பூஜையில் இந்த 3 பொருட்களை சேர்த்து நம்ம வைக்கணும். அதே மாதிரி இந்த கனி காணுதல் கூடவே பார்த்திங்கன்னா இந்த 3 பொருட்களும் சேர்த்து வைக்கிறவங்க வைக்கலாம். இன்றைய தினம் இரவு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடிக்கு முன்னாடி தேவையான ஒரு தாம்பூல பொருட்கள்னு சொல்லியிருக்கேன், அது எல்லாமே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது முக்கியமாக ஒரு 3 பழம் சொல்லியிருப்பேன், அது எல்லாமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. மா, பலா, வாழை, இது கிடைக்கலனாலும் வாழைப்பழம் மட்டும் கட்டாயமாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வெத்தலை பாக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாசனை மிகுந்த மலர்கள், மங்கள பொருட்கள், மஞ்சள், குங்குமம், இது எல்லாமே வச்சுக்கலாம். அடுத்து ரூபாய் நோட்டுகள், நாணயங்கள், தங்கம், வெள்ளி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இது எல்லாமே வச்சுக்கலாம். அப்படி தங்கம் வெள்ளிலாம் இல்லை அப்படின்றவங்க கூட ஒரு கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு பவுலில் கொட்டி வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே சித்திரை கனி காணுதல். இது எல்லாமே நான் தனியாகவே உங்களுக்கு எப்படி வைக்கணுன்றதை பதிவில் சொல்லியிருப்பேன். இது எல்லாம் இன்றைய தினம் இரவு தூங்கத்துக்கு முன்னாடி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கு கூட இந்த 3 பொருட்களையும் சேர்த்து வைங்க. இப்போ தங்கம் வெள்ளி இல்லை அப்படின்னா தான் நம்ம கல்லுப்பு வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை முதல் பொருள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. நீங்கள் என்ன தங்கம் வெள்ளி வச்சாலுமே அதில் குறிப்பாக மகாலட்சுமி அம்சம் நிறைந்த நல்ல செல்வ கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள் தான் கல்லுப்பு. இந்த கல்லுப்பு கொஞ்சமாக ஒரு பவுலில் கொட்டி வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெய், அப்படி இல்லைனா தயிர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருட்களை அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். நெய் கிடைக்கும், பசு நெய் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பசு நெய் வைக்கலாம். பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எது வேணால் நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். இதுதான் 2வது பொருள். அடுத்து 3வது பொருள் நவதானியங்கள் நீங்கள் வைக்கலாம். நவதானியங்கள் வைக்க முடியலைன்னா கூட ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் வருட பிறப்பு சூரிய பகவானுக்கு உரிய ஒரு நாள். இந்த நாளில் சூரிய பகவானுக்கு உரிய அந்த தானியம் கோதுமை. இந்த தானியம் ஒரு கைப்பிடி அளவு வைங்க. ஸோ நவதானியங்கள் முடிஞ்சால் நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைனாலும் கட்டாயமாக கோதுமை ஒரு கைப்பிடி வைங்க. ஸோ இந்த 3 பொருட்கள் கட்டாயமாக நீங்கள் இந்த சித்திரை கனி காணுதல் பண்ணுறவங்களும் கூட வைக்கலாம். அதே மாதிரி குறிப்பாக நான் கனி காணுதல் எதுவுமே பண்ணலை, இந்த விஷயங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னாலும்
பூஜை அறையில் இந்த 3 பொருளை கட்டாயமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இந்த வருடம் கட்டாயமாக உங்களுக்கு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது நடக்கும். ஸோ நம்ம சித்திரை கனி காணுதல் செய்கிறவங்க நான் ஆல்ரெடி சொன்ன பொருட்கள் எல்லாமே சேர்த்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய படுக்கை அறையிலேயே நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சதும் கண் விழித்ததும் இந்த பொருட்களை எல்லாமே பார்த்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனதார வச்சுக்கோங்க. இந்த வருடம் நல்ல ஒரு சிறப்பான வருடமாக இருக்கணும். அதே மாதிரி எனக்கு எந்த வித பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது, பண பற்றாக்குறையும் இருக்கக்கூடாது, நல்ல ஒரு செல்வ வளம் பெருகணும்னு வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பூஜையில் வச்சு நீங்கள் பூஜையில் வழிபாடு செய்யலாம். முடிஞ்சவங்க நெய்வேத்தியம் ஏதாச்சும் படைச்சி நெய்வேத்தியம் வைத்ததுக்கப்புறமா வழிபாடு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த கனிகளே போதும், இதையே நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படி கனி காணுதல் செய்ய முடியல, முடிஞ்ச வரைக்கும் இந்த எளிய விஷயங்கள்லாம் வச்சு கனி காணுதல் செய்யுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அடுத்த தமிழ் வருடத்துக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்களே அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி வாய்ப்பில்லை, கனி காணுதல் செய்ய முடியல, தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக அப்படின்னாலும் சரி, எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க, நான் ஆரம்பிக்கலாமா வேணாமா குழப்பத்தில் இருக்கேன், செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த 3 பொருட்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உரிய அந்த தானியம் கோதுமை. ஸோ இந்த 3 பொருட்களை கட்டாயமாக நாளைய தினம் பூஜை அறையில் வைத்து அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய நைவேத்தியம் எல்லாமே வச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையும். உங்களுக்கு எந்தவித பற்றாக்குறையும் இல்லாமல் நல்ல ஒரு மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் அமையும். வாய்ப்பு இருக்கவங்க முடிஞ்சவங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கைப்பிடி கோதுமையை சூரிய பகவானை பார்த்து மனதார வேண்டிட்டு அந்த கோதுமையை நீங்கள் அப்படியே பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க, தானமாக போட்டுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும். இதையும் நீங்கள் இந்த சித்திரை முதல் நாள்லேருந்து கடைப்பிடிங்க, ஃபாலோ பண்ணலாம். இந்த கோதுமையை இப்போ நம்ம வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்பீங்க பார்த்தீங்களா? நீங்களுமே இந்த கோதுமையை நீங்கள் உங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைனா பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம். கல்லுப்பை நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களுடைய பயன்பாட்டுக்கு எடுத்து மறுபடியும் வச்சுக்கலாம். 2வது நம்ம பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வச்சுருப்போம், அதையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த எளிய 3 பொருட்களை நாளை தினம் தமிழ் வருட பிறப்பு முதல் நாள் அன்று நீங்கள் வைத்து வழிபாடு செய்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனை தேவைகளும் அது பூர்த்தி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப எளிய விஷயம்தான். அதே மாதிரி சித்திரை கனி காணுதல்லாம் என்னன்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. அந்த கனி காணுதல் என்னன்றதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களால் செய்ய முடியுன்றவங்க அதை மறக்காமல் செய்யுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வருடத்தில் முதல் நாள் செய்யக்கூடிய விஷயம் தான் அந்த வருடம் முழுவதுமே நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால் காலையில் எந்திரிச்சதும் இந்த கனி காணுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது இந்த புது வருடம் இதுக்கு முன்னாடி இருந்த வருடங்களை காட்டிலும் இந்த புது வருடத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் அமையும். நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமைய ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாமே நான் டீட்டெயிலாக ஆல்ரெடி பதிவில் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே வீடியோட எண்ணில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சவங்க கட்டாயமாக இன்றைய தினம் அது எல்லாமே செஞ்சு முடிச்சுடுங்க. இந்த பிறக்கின்ற புது தமிழ் வருடம் உங்களுக்கு அனைத்து வித செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். அதே மாதிரி எந்தவித பற்றாக்குறை, பண பற்றாக்குறை எதுவுமே இருக்கக்கூடாது. கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையணும். இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.